வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கடையில் லஞ்ச் டைம்லேயும் டின்னர் டைம்லேயும் ரொம்ப ஸ்பெஷலாக போட்டு கொடுக்குற முட்டை கொத்து பரோட்டா தான் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். அதுவும் அட் அ டைமில் 4 கொத்து பரோட்டா ஆர்டர் வந்துச்சுங்க. அதை எப்படி போடுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பரோட்டாலாம் பிச்சு போட்டு வச்சாச்சு. நம்ம கடையில் ஆல்ரெடி கொத்து பரோட்டாக்கு ஆம்லேட்டுக்கெலாம் வேணும்னு வெங்காயம் பச்சை மிளகாலாம் நறுக்கி வச்சுருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி நிறைய குவான்டிட்டி ஆர்டர் வந்தாலும் உடனே போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ இந்த 4 கொத்து பரோட்டாக்கு தேவையான வெங்காயம் போட்டிருக்காங்க. ஒரு 10லேருந்து 12 வெங்காயம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி பொடி மாஸ்க்கு போடுற மாதிரி இந்த கொத்து பரோட்டாக்கு போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்காங்க. அப்புறம் அது கூடவே ஒரு 2 தக்காளி, அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்காங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கி நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் முட்டை கொத்து பரோட்டா, அதனால் முட்டை ஊற்றிக்கிறாங்க. முட்டை பார்த்திங்கன்னா 8 முட்டை ஊற்ற போகிறாங்க. ஏன்னா ஒரு கொத்து பரோட்டாக்கு 2 முட்டை 2 பரோட்டா போட்டு தாங்க செஞ்சு தருவாங்க. அதனால் இது 4 கொத்து பரோட்டா, அதனால் 8 முட்டை ஊற்றிக்கிறாங்க. இப்போ இந்த முட்டை இந்த கொத்து பரோட்டாக்கு தேவையான உப்பு இந்த இடத்துலையே போட்டுக்கிறோம். முட்டை போட்டாச்சு. அப்போ கண்டிப்பாக மிளகு பொடி போடணும். அதனால் மிளகு நல்லா தாராளமாக இதுக்கு போட்டுப்பாங்க. ஏன்னா 8 முட்டை போட்டிருக்கோம். அதுக்கு நிறையாவே மிளகுத்தூள் போட்டுக்கிறாங்க. இப்போ அதோட சிக்கன் மசாலா பொடியும் கொஞ்சம் போட்டுக்கிறாங்க. இப்போ எல்லா மசாலாவுமே போட்டு வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட போகிறாங்க. ஏன்னா முட்டைலாம் கொஞ்சம் வெந்து அந்த பொடி மாஸ் மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு பரோட்டா போட்டு கொத்துனா நல்லா வரும். அதனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு பாதி வேக விட்டுருவாங்க. இப்போ இது பாருங்கள், நல்லா அந்த வெங்காயம் தக்காளி முட்டைலாம் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ பிச்சு போட்ட பரோட்டா போட்டுக்கிறாங்க. 4 கொத்து பரோட்டான்றதுனால 8 பரோட்டா முன்னாடியே பிச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இதோட சேர்த்து போட்டுக்கிறாங்க. இப்போ இந்த கொத்து பரோட்டாக்கே மெயினான சால்னா ஊற்றுறாங்க. சிக்கன் சால்னா நாங்கள் தனியாக பக்கெட்டில் வச்சுருக்கோம். அந்த சிக்கன் சால்னா பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 8 கரண்டி ஊற்றிக்கிறாங்க. இதுவே வெஜ் கொத்துனா இந்த முட்டையும் சால்னா வெஜ் குருமா ஊற்றுவாங்க. அதுவும் இதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிக்கன் சால்னா இந்த முட்டை பரோட்டா எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகி ஊறினதுக்கப்புறம் தான் இதை கொத்தி விடுவாங்க. அப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டாங்க. இதோட மெயின் கொத்து சவுண்டை கேட்டுகிட்டே எப்படி கொத்துறாங்கன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், நல்லா பாதி கொத்தி முடிச்சிட்டாங்க. அந்த பரோட்டா முட்டை எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்ன துண்டாக ஆயிடுச்சு. இன்னும் நல்லா கொத்தி விட்டால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொத்தி விடுவாங்க. அவ்வளோதாங்க, கொத்தி முடிச்சிட்டாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எங்கேயாவது பரோட்டாவோ முட்டையோ ஏதாவது முழுசாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் நல்லா ஃபைனல் டச்சாக கொத்தி விட்டு எடுத்தாங்கன்னா நம்ம கடையோட ஸ்பெஷல் முட்டை கொத்து பரோட்டா ரெடிங்க. இப்போ 4 கொத்து பரோட்டாவும் ரெடி. இப்போ இதை சர்வ் பண்ணலாம். இந்த கொத்து பரோட்டாக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சிக்கன் சால்னா ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்குங்க. அதை விட தேங்காய் சட்னிக்கெலாம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதை விட அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம கடையில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.